அனைவருக்கும் வணக்கம். உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலம் வளம் பெற்று வள மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி இருக்கும் சகோதரர்கள் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் தருமாறு வேண்டிக் கொள்கிறேன். அப்புறம் பாண்டவர்கள் கௌரவர்கள் கதை, அதாவது நம்ம மகாபாரதம் கேள்விப்பட்டிருப்போம். அதில் பாண்டவர்களில் அதிக நட்புடன் பழகினது கிருஷ்ண பகவான் அர்ஜுனன்ட்ட பழகினார். அது மட்டும் இல்லை, கௌரவர்கள் சகுனி இருப்பார் தெரியும். அவர் கிருஷ்ணரை பார்த்தாலே பிடிக்காது. அவர் எப்படியாவது சிறையில் அடைக்கணும் ஒரு விருப்பப்பட்டார். அதாவது அவர் எதாவது பண்ணணுன்றக்காண்டி அவர் ஒரு முயற்சி பண்ணார். ஒரு சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்களுக்காக கிருஷ்ண பரமாத்மா கௌரவர்கள்ட்ட தூது வருவார். அப்போ தூது வர்றப்போ துரியோதனன் சொல்லுவார், தூது வந்திருக்கு, கிருஷ்ணரை எப்படியாவது கொன்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவையில் இருக்க எல்லாருமே சம்மதம் தெரிச்சிருவாங்க, அவரை கொன்றலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதில் விகர்ணன் இப்படி ஒருத்தர் மட்டும்தான் நல்ல ஒரு கௌரவரில். அவர் சொல்லுவார், தூது வந்தவங்களை கொல்லக்கூடாது, அது நம்ம நாட்டுக்கே தீங்கு விளைவிக்கும், அது நம்மளுக்கு கேடு தான், அவரை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அந்த ஆலோசனை கேட்டு சகுனியும் சரி, விகர்ணன் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி, சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ சகுனி அவரை சிறையில் அடைச்சிருவோம், எப்படியாவது கட்டி அடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு எல்லாருமே நல்ல நல்ல ஒரு யோசனை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க. அப்போ சரி அப்படின்ட்டு எப்படியாவது நாளைக்கு கிளம்புற கிருஷ்ண பகவானை கிருஷ்ணரை எப்படியா அடைச்சிடணும், சிறையில் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒரு பள்ளத்தை தோண்டி அவர் கிளம்பும் போது அந்த பள்ளத்துக்குள்ளே அவர் விழுந்த உடனே அவரை கட்டி தூக்கி பாதாள சிறையில் அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி சகுனி சொல்லுவார். இது நல்ல யோசனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த யோசனையில் இருப்பார். அப்போ விகர்ணன் யோசிப்பார், யார் குழிக்குள்ளே யார் விழுக போகிறான்னு தெரில, அந்த மாயக்கண்ணனை அவங்க குழிக்குள்ளே விழுக போகிறாரு அப்படின்னு நினச்சி சிரிச்சுட்டு யோசிச்சுட்டு இருப்பார் விகர்ணன். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.